தாவேக்காவுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சூழ்ச்சி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர் வரைக்கும் கைது பண்ணியிருக்கிறாங்க. இதில் எனக்கு ஒரு 6 சந்தேகங்கள் இருக்குது, 6 பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு ஆட்சியை கவிழ்க்க முடியுமா? ஊத்தங்கரை எம்எல்ஏ அப்படின்ற ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இப்போ புகார் கொடுத்துருக்கிறார். புகார் கொடுத்தோடனே 2 நாளில் கைது நடக்குது. இப்போ நீங்கள் கர்நாடகாவை எடுத்துக்கங்க, அங்கே ஆட்சியை கவிழ்த்தாங்க 2019, 19 எம்எல்ஏக்கள். மத்திய பிரதேசம் 2020, அதே போல் மகாராஷ்டிராவை எடுத்துக்கிறாங்க, அருணாச்சல பிரதேசம் நடக்கட்டும் சொல்லிட்டு பல்காக எம்எல்ஏக்கள் வந்து மாறி அவங்க வந்து ஆட்சியை கவிழ்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது புகார் இருக்கா? அப்போ நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய எம்எல்ஏக்களில் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ஒரு எம்எல்ஏ மட்டும் புகார் கொடுக்குறார், மற்ற எம்எல்ஏக்கள் ஏன் புகார் கொடுக்கல அப்படின்ற கேள்வி வருது. ரெண்டாவது விஷயம், அந்த புகார் எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னா, சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போகிறோம், அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தீர்மானம் கொண்டு வரவே இல்லை. அது எந்த டேட்டுன்றது யாருக்கும் தெரியுமா அப்படின்னா, கொண்டு வராத தீர்மானத்திற்கு எதற்காக ஒருவர் போய் இவரை சந்திக்கிறாங்க அப்படின்ற கேள்வி எழுது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, குற்றம் ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படின்றத வச்சு தான் கைது என்பது நடக்கணும். இங்கே குற்றம் நடந்ததற்கான ப்ரூஃப் இருக்கா? திமுக ஆட்கள் இது போன்ற சந்தித்தாங்க அப்படின்றதுக்கு வீடியோ எவிடன்ஸோ இல்லை ஃபோட்டோ எவிடன்ஸோ இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ வைகோ நம்ம பற்றி பேசணும், வாக்கு மூலமாக அவர் கொடுத்தார் அப்படின்றது வீடியோ எவிடன்ஸ். பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்துட்டு அதிமுக எம்எல்ஏக்களை போய், அதாவது போட்டி அணியை போய் சந்தித்தார் அப்படின்றதுக்கு வீடியோ எவிடன்ஸ் இருக்குது, ஃபோட்டோ எவிடன்ஸ் இருக்குது. அது மாதிரி திமுகவுடைய ஆட்கள் ஊத்தங்கரை எம்எல்ஏவை போய் சந்திச்சாங்கன்றதுக்காக ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை. அப்போ குற்றம் இங்கே சபாநாயகரோட நம்பிக்கையில்லா தீர்மானமும் நடக்கலை, அதில் அவர் ஓட்டு அளித்ததுனால இவங்க பணம் கொடுத்தனால தான் ஓட்டு அளித்தார், இல்லை பணமோடு சிக்கினார்கள் அப்படின்ற ஆதாரம் இல்லை. இப்போ ஜார்க்கண்டில் வந்து 3 எம்எல்ஏக்கள் வந்து பணம் கையில் நிறைய வச்சு மாட்டினாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேடிஆர் தெலுங்கானாவுடைய சிஎம்மாக இருந்தவர், எங்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பாஜக முயற்சி பண்ணது ஒரு சாமியார் மூலமாக அந்த முயற்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திப்பில் வீடியோவே போட்டு ஒளிபரப்பினார். முதலமைச்சரே வீடியோ வெளியிட்டார், பாருங்கள் பேரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, குறைஞ்சபட்சம் இப்போ தினகரன் அவர்கள் என்னுடைய எம்எல்ஏவை காணவில்லை அப்படின்னு சொல்லும்போது தாவேகா சார்பாக தான் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அவரை வந்து எல்லாம் புரிஞ்சு உணர்ந்து கொண்டு தான் கையெழுத்து போகிறாரு தவிர அவரை மிரட்டலை அப்படின்ற விஷயம் பேசப்பட்டுச்சு. அது மாதிரி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை.